நாளைக்கு அமெரிக்காவில் கூலி ரிலீஸ். ஒரு நாள் கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியாவில் ரிலீஸ். படம் மாசா புஸ்ஸா? படம் பார்த்தா தானே தெரியும். பார்க்காமலே தெரிஞ்சுக்க நமக்கு என்ன ஜோசியமா தெரியும்? டோன்ட் வரி, நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ரஜினி ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் வெறியர்கள் ஒரு ஃப்ரேம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் படம் எப்படி இருக்குன்னு சொல்றேன், ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, படத்தோட கதையை கெஸ் பண்றேன், படம் ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ வசூல் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்றேன், படம் மாசா தரமான சம்பவமா இல்ல ஊத்திக்குமான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ChatGPT-5. ஓகே, கூலி வெர்சஸ் ChatGPT-5, ஹூ வின்ஸ் பார்த்துருவோம். யார் இந்த GPT-5? வேர்ல்டே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு மிஷின் பிரெயின். நம்ம சொல்றது, படிக்கிறது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஃபியூச்சரை கரெக்டாக கெஸ் பண்ற ஒரு கருவி, மிஷின் அப்படின்னு இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். சரி, இந்த GPT வேலையை செய்ய நான் அதுக்கு எல்லாமே கொடுத்தேன். கூலி ட்ரெய்லரை பற்றி சொன்னேன், கூலி கேஸ்ட் லிஸ்ட் என்னங்கிறத சொன்னேன், அதாவது கூலியில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னேன், லோகேஷ் கனகராஜ் இயக்கின படங்கள், ரஜினியோட லாஸ்ட் 5 மூவிஸோட கலெக்ஷன், புக்கிங், இதெல்லாம் அதுக்கிட்ட கொடுத்தேன். அது எனக்கு திரும்ப கொடுத்தது ஒரு கதை இல்லை, 2 கதை கொடுத்தது. ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் கதை கொஞ்சம் விக்ரம் கதை மாதிரியே இருந்தது. அதாவது சூப்பர் ஸ்டார் செத்து போயிட்டாருன்னு எல்லாரும் நம்பிடுவாங்களாம், ஆனால் அவர் திரும்ப வந்து எல்லாரையும் பழி வாங்குவாங்களாம், எல்லாரையும் காப்பாற்றுவாராம் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லிச்சு. அதனால நான் அதை தூக்கி போட்டேன். அப்புறம் நான் அதை திட்டினதுனால அது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பெட்டராக ஒரு கதையை சொல்லிச்சு. அதில் என்னோட சொந்த மசாலாவையும் போட்டு ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இது நம்ம வெர்ஷன் ஆஃப் கூலி. ஓப்பனிங் ஷாட்டே ஹார்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். உப்பு காத்து, ஷிப்ஸ் சிங்கப்பூர், துபாய், கொலம்போ எல்லா இடத்துல இருந்தும் வருது. கப்பல் சத்தம், பறவைகள் சத்தம், கிரேன் சத்தம், கூலிஸ் ஒர்க் பண்ற சத்தம். சூப்பர் ஸ்டார் ஃப்ரேமா வராரு. ஹார்பர்ல வந்து கூலி வேலை கேட்கிறாரு. அவர் பொட்டியை தூக்கிட்டு போறதை பார்த்ததும் பழைய ஆளுங்கள்லாம் அவர் அடையாளம் கண்டுகிட்டு ஒரே ஆச்சரியப்படுறாங்க, ஷாக் ஆயிடுறாங்க. தேவா 1421க்கு பின்னால ஒரு கதை இருக்கு. இந்த செக்மெண்ட்ல டிஏஜ் பண்ணி சூப்பர் ஸ்டார் சிக்குன்னு இருப்பாரு. அவரு சைமன், அதாவது நாகார்ஜுனா கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நாகார்ஜுனா சாதாரண வில்லன் கிடையாது. உங்களுக்கு டீல விஷத்தை கலக்கி கொடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு நீங்க டீ சாப்பிடுறது தெரிஞ்சும் உங்களை தன்னோட பெல்ட் வாட்சால கழுத்து நெரிச்சு கொள்ற டைப். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லிக் வில்லன். சைமன் பண்ற ஸ்மக்லிங் வேலை சூப்பர் ஸ்டாருக்கு மெல்ல மெல்ல தெரிய வர அதை போலீஸ் கமிஷனர் சத்யராஜுக்கு போட்டு கொடுத்துட்டாரு. அது தெரிஞ்ச சைமன் சூப்பர் ஸ்டாரை பழிவாங்க அவருடைய பிரதர் உபேந்திராவை கொன்னுடுறாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மக்லிங் குத்தத்தையும் ரஜினி மேல போட்டுடுறாரு. தன்னோட குழந்தைய சத்யராஜ் கிட்ட கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு ரஜினி. அந்த சின்ன பொண்ணு அப்பா யாருன்னே தெரியாம வளருது. அவங்க அப்பா சத்யராஜ் சொல்ல சொல்ல கேட்காம அது கஸ்டம்ஸ் ஆஃபீஸரா மாறுது. அதுதான் ஸ்ருதி ஹாசன். சரி, இப்ப பிரசன்ட்டுக்கு வருவோம். தேவா யாருக்கும் தெரியாம பல கஷ்டங்களை சைமனுக்கும் அவர் கேங்குக்கும் கொடுக்குறாரு. அது போதாதுன்னு புதுசா ஒரு ரைவல் கேங் முளைச்சிருக்கு, லெட் பை அமீர் கான். அவனுக்கு சைமனுக்கு போட்டியா அவனோட பிஸ்னஸே போற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை பார்த்துட்டு இந்த கேங்ஸ் அடிக்கடி சண்டை போட்டுக்குது. இதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஹாசன் சத்யராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. சத்யராஜ் இப்போ ரிட்டையர் ஆயிடுறாரு. இதுக்கு பின்னால ரஜினி தான் இருப்பாரோன்னு சந்தேகப்பட்டு ரஜினியை கான்டாக்ட் பண்ண சொல்றாரு. அப்பாவுக்கு தெரியுது பொண்ணு யாருன்னு, ஆனா பொண்ணுக்கு தெரியல. ஸ்மக்லிங் காம்படிஷன் ஒரு பக்கம், போலீஸ் தொல்லை ஒரு பக்கம், தனக்கு கீழே இருக்கிற யாரோ தான் நம்மளை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு சைமன் வந்து கூலிஸை துன்புறுத்துறான். அதனால தலைவர் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அவரை பார்த்ததுமே நாகார்ஜுனாவுக்கு அதிர்ச்சி. அப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல பாஷா ஸ்டைல்ல பிளாஷ்பேக் குயிக்கா ஓடுது. நீ எனக்கு ஆமீர் கானை காலி பண்ண ஹெல்ப் பண்ணு, நான் உன்னோட கூலிஸை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் அதுக்கு ஒரு பிளான் சொல்றாரு. மிகப்பெரிய ஷிப்மெண்ட்ஸு, கன்ஸு, ட்ரக்ஸு எல்லாம் இன்டர்நேஷனலுக்கு சப்ளை பண்ண ரெடி பண்ண இருக்க அங்கே ஆமீர் கான் வருவார். அவரை வர வைக்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பிளாட் ட்விஸ்ட் இதில். ஆமீர் கான் இருக்கார்ல, அவர் சூப்பர் ஸ்டாரோட ஆள் தான் அப்படின்னு தெரிய வருது. அவங்க 2 பேரும் சேர்ந்து சைமனை கட்டி போட்டு வாட்ச் பெல்ட்டால் அடிக்கிறாங்க. அந்த வாட்சோட பிக்சரில் சூரிய முகம் தெரியுது. ஏன்னா ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு ரோலக்ஸ் வாட்ச். இப்போ இன்னொரு பிளாட் ட்விஸ்ட். சூப்பர் ஸ்டார் பின்மண்டையில் அடிச்சு ஆமீர் கானை காயப்படுத்துறாரு அந்த மிஸ்ட்ரி மேன். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சத்யராஜ். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? என் கேரக்டர் அன்னைக்கும் நீ புரிஞ்சுக்கல, இன்னைக்கும் நீ புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் தகிக்கும் போது நம்ம மலையாள ஆக்டர் சோபின் ஒரு சூப்பர் பல்ட்டி, நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி. நான் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் பக்கம் தாண்டா இருப்பேன், உன் கூடவே இருந்து கழுத்தறுக்க தான் உன் கூடவே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கூலிஸை கூட்டிட்டு வர கப்பல் எரியுது, கண்டெய்னர் விழுவுது.
தேவா அப்படியே பெரிய கிரேன்ல மேலே போய் பார்க்குறாரு. ஆமீர் கானோட பிளேன்ல இருந்து நாய் குதிக்குது. திரும்புற இடமெல்லாம் தலை உருளுது, துப்பாக்கி வெடிக்குது, ரத்தம் தெறிக்குது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம். அப்புறம் என்ன, சூப்பர் ஸ்டார் ஜெயிக்கிறாரு. எல்லா வில்லன்ஸும் கதம் கதம். சத்யராஜ் ஜெயில். நீ என்னைக்கும் என் பொண்ணு தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்ல ஸ்ருதி ஹாசன் கிளீன் போல்டு. எண்டிங்ல மோனிகா வராங்க. நமக்கும் சுபம் சுபம். சரி, அப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன். லோகேஷோட லியோ வந்து 144 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், விக்ரம் 66 கோடி, ஜெயிலர் 72 கோடி. நம்ம சாட் ஜிபிடி வேர்டிக்ட் என்னன்னா 150லேருந்து 165 கோடி ஈஸியாக போகும். சூப்பர் ஸ்டார் சம்பளமே 150 கோடி தான். அப்போ ஃபர்ஸ்ட் நாள்லயே இதெல்லாம் வசூல் ஆயிடும்னு சாட் ஜிபிடி ப்ரெடிக்ட் பண்ணுது. இது தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூட கேட்டிருப்பாரோ சூப்பர் ஸ்டார். இத்தனைக்கும் படம் வந்து ஏ சர்டிஃபிகேட், ஐமேக்ஸ் டால்பியில் கூட ரிலீஸ் ஆகலை. சரி, படம் ஹிட்டா இல்லையா? அதுக்கு நம்ம ஏஐ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு கொடுத்துச்சு. GPT-5 இல்லையா, அதனால 5 ஃபேக்டர்ஸ் கொடுத்துச்சு. நம்பர் 1, அட்வான்ஸ் புக்கிங் 30 பாயிண்ட்டுக்கு. ஓகேயா, சூப்பர் ஸ்ட்ராங்காக அட்வான்ஸ் புக்கிங் இருக்கிறதுனால 30க்கு 25 பாயிண்ட் கொடுத்துருக்கு ஏஐ. ரெண்டாவது ஃபேக்டர், ட்ரெய்லர் அண்ட் மியூசிக் வைராலிட்டி. ட்ரெய்லரை 10 நாளில் 20 லட்சம் பேர் தாண்டி பார்த்துருக்காங்க. சாங் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ட்ரெண்டிங், ரீல்ஸை போட்டு நகுத்துறாங்க. ஏஐ இதுக்கு 20க்கு 16 கொடுத்துருக்கு. அடுத்தது டைரக்டரோட ட்ராக் ரெக்கார்ட். இது வரைக்கும் லோகேஷ் லாஸ்ட் படம் எதுவுமே கொடுக்கல. அதனால ஏஐயோட ஸ்கோர் வந்து 9 out of 10. நாலாவது ஃபேக்டர், ஓவர்சீஸ் சென்டிமெண்ட். அவன் நாளன்னைக்குன்னு எல்லாம் லீவ் போட்டு சுற்றுறான் அமெரிக்காவில். என்ன சார் ஏ படம் ஆச்சே அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் வீடியோ கேமில் இல்லாத வயலன்ஸா அப்படின்னு சொல்லி, அதனால இதெல்லாம் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு தங்களை தானே சமாதானப்படுத்திக்கிட்டு எல்லாருமே டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காங்க. அதனால ஏஐ ஸ்கோர் வந்து 13 out of 15. லாஸ்ட் ஃபேக்டர், காம்படிஷன் அண்ட் ஃபார்மேட். இது ஒன்று தான் கொஞ்சம் அடி வாங்குது. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அதனால கொஞ்சம் பேர் வராமல் தான் இருப்பாங்க. ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்னொன்று, ஐமேக்ஸ் கிடைக்கல. ஏன்னா இதுக்கு வந்து இந்த ஹிந்தி படம் வார் 2க்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த டோல்பி உடைய ஃபெசிலிட்டி வச்சு அந்த தியேட்டர் கிடைக்கல. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா 100க்கு 78. வெரி ஸ்ட்ராங் ஓப்பனிங் ரெக்கார்ட், பிரேக்கிங் ஆல் கலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ், சந்தேகமே இல்லாமல் மாஸ். ஏண்டா டே, நீ தானே போன வீடியோவில் ட்ரெய்லரை பார்த்துட்டு புஷ்ன்னு சொன்ன, அப்படி தானே கேட்குறீங்க? ஐயா, அது நான் போட்ட கணக்கு. இந்த கணக்கையும் கதையும் சொல்கிறது சாட் ஜிபிடி ஏஐ. சரி, ஏஐ ரஜினிக்கு மார்க் போட சொல்லி கேட்டோம். அவரோட மாசுக்கு நம்பரே இல்லையாமோ. எனிவே, 48 மணி நேரத்தில் படத்தை பார்த்துட்டு சாட் ஜிபிடி எதெல்லாம் கரெக்டாக சொல்லுச்சு, எதெல்லாம் தப்பாக சொல்லுச்சுன்னு சொல்கிறோம். அதில் தெரிஞ்சிடும் ஏஐ சொன்ன கதை, ப்ரெடிக்ஷன் எல்லாம் எவ்வளோ பலிச்சிருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏஐ வாய்ஸ் கேட்டாச்சு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் படத்துக்கு முன்னால் என்ன சொல்லுது? கமெண்ட் பண்ணுங்கள்.